welcome. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக எங்களோடு கூட இணையதளம் ஊடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். It is my joy and privilege to welcome you all for our online Sunday service. We are happy to see you this morning. ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். ஆண்டவருடைய நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நேரத்தில் நாம் கூடி இருக்கிறோம். நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள், எங்களால் கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் இவ்விதமாக கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை, தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே. இந்த காலை வேளையில் நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை வேளை நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலும் ஆண்டவர் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக இவ்விதமாய் நாம் கூடி ஆண்டவரே உம்மை நமஸ்கரிக்க, உம்மை உயர்த்த நீர் ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த இணையதள ஊடான ஆராதனைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனையின் முழு பகுதியும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவதாக உம்முடைய பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. இந்த காலையில நாம் சந்தோஷமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் மனதை பாடி ஆண்டவருடைய நாமத்தை பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் சொல்லுமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம், ஆனந்தமே, ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன், ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம், அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம், அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரன் இயேசு, வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம்,
வெற்றி தந்தார். சொல்லுவோமா? வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஹோசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். சொல்லுமா? எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமே ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதுமே ஆனந்தம், குதூகலம், கொண்டாட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். எங்களை கழுவி இருக்கிறார். சுத்தமாக்கி இருக்கிறார். எங்களை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி இருக்கிறார். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனுக்கே எல்லா மகிமையும் கனம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை உயர்த்த போகின்றோம். அவரை நமஸ்கரிக்க போகிறோம். எனவே நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி அப்படியே சற்று நேரம் உங்களுடைய வாய்களை திறந்து ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா என்று பாடி அப்படியே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமா? அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஓ thank you thank you thank you thank you. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகசாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உருமாற்றும் தெய்வமே. சொல்லுமா? இரவெல்லாம் பகலெல்லாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரின் உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுமா? பேரின்ப கடலிலே, பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும், துதித்து மகிழனும். தூயோனாய் வாழனும், தூயோனாய் வாழனும். நான்
துதித்து மகிழனும் எல்லாருமாய் இணைந்து இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஹல்லேலூயா. நினைவில் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும், கொடியாக படரணும் உந்தன் நேசமே, உந்தன் நேசமே. கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழணும், மடி மீது தவழணும். மழலை குழந்தைனார், மழலை குழந்தைனார் மடி மீது தவழணும். மழலை குழந்தைனார் சொல்லுவாய். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட. ஹல்லேலூயா. உள்ளம் ஏங்குதையா. சொல்லுவோம். அன்பை பருகிட, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், ஓடோடி வந்துள்ளேன். அன்பை பருகிட, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட, உம்மாக மாறிட. உலகை மறக்கிறேன், உலகை மறக்கிறேன். நான் உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். சொல்லுமா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுமா. ஐயாவும் நிழலிலே, ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஆனந்த பரவசம். ஐயாவும் நிழலிலே, ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். அளவிடா பேரின்பம், அளவிடா பேரின்பம். ஆரோக்கியம் அதிசயம், ஆரோக்கியம் அதிசயம். அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். சொல்லுமா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுமா. உம்மோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட. ஹல்லேலூயா. அப்படியே ஜீவன தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை
உயர்த்த போகிறோம், உம்மை நமஸ்கரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனைக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜீவனுள்ள தெய்வத்தை, ஜீவனுள்ள ஆண்டவரே, நாங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது சுவாமி. அநேகருக்கு கிடைக்காத இந்த சலாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை ஆண்டவரே அடியவர்களாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்மலை நீர், எங்களுடைய கோட்டை நீர், எங்களுடைய அரண் நீர், அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உமக்கு உண்பதாக நாம் பணியும்படியாக ஆண்டவரே இந்த அருமையான தண்டத்தை, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அது மாபெரும் சுத்த கிருபை. அந்த தயவுக்காக, அந்த இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே உன்னதர், நீரே கர்த்தர் ஆண்டவரே. நீரே எங்கள் கோட்டை கர்த்தாவே. நீர் ஆபிரகாமின் தேவனும் ஆண்டவரே ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடு துணையாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே எங்களுக்கு கவலை இல்லை கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரியவரே நன்றி, நன்றி. ஆராதனைக்குரியவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுமா இணைந்து. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுமா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லும் மனது கரத்தை உயர்த்தி. நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை. சொல்லுமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கரத்தை உயர்த்தி. நம்புவேன் உம்மை மட்டுமே நான் நம்புவேன் என்று சொல்லுவோம். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுமா. யாக்கோபின், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே,
என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவார். எல்லாருமாய் இணைந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எல்லா ஆராதனைக்கும், எல்லா துதிகளுக்கும், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய விலையேற பெற்ற வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணத்தை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. Genesis 45 verse 1 through 5. Then Joseph could not refrain himself before all them that stood by him, and he cried, cause every man to go out from me. And there stood no man with him, while Joseph made himself known unto his brethren. And he wept aloud, and the Egyptians and the house of Pharaoh heard. And Joseph said unto his brethren, I am Joseph. Doth my father yet live? And his brethren could not answer him, for they were troubled at his presence. And Joseph said unto his brethren, come near to me, I pray you. And they came near. And he said, I am Joseph, your brother, whom ye sold into Egypt. Now therefore be not grieved, nor angry with yourselves, that ye sold me hither, for God did send me before you to preserve life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய அழகான வார்த்தைகள் இந்த 5வது வசனத்திலே மிக தெளிவாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். We see here in verse 5 the beautiful words from Joseph's mouth. Now therefore be not grieved, nor angry with yourselves, that ye sold me hither, for God did send me before you to preserve life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கடந்து சென்ற கடினமான பாதையை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை பரிசுத்த வேதம் மிக தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது.
குடும்பத்திலே அவன் இளையவனாக இருக்கிறான். குடும்பத்திலே இளையவனாக இருக்கிற பொழுது தகப்பன் அவனை நேசிக்கிறான். தகப்பனுடைய நேசத்தின் நிமித்தமாக சகோதரனாலே பகைக்கப்படுகிறான். அவன் குடும்பத்துக்குள்ளே வெறுப்பு ஏற்படுகிறது. இப்படியாக அவன் புறக்கணிக்கப்படுகிற நிலை வருகிறது. ஆனால் இவ்விதமாய் காலம் செல்ல செல்ல ஒரு கட்டத்திலே சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய பலவர்ண அங்கியை எடுத்து போடுகிறார்கள், குழியிலே போடுகிறார்கள். அதன் பிற்பாடு எகிப்தியர் கையிலே விற்று போடுகிறான். அவனுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது எவ்விதமான துன்பங்கள், வேதனைகள், விசாரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு வாழ்வுதான் யோசேப்பு கடந்து சென்ற பாதை. இந்த இவ்வளவு சஞ்சலங்கள், இவ்வளவு வேதனைகள் அவனுடைய குடும்பத்தின் மூலமாக அவன் பெற்றுக் கொண்டான். அதன் பிற்பாடு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திலே விற்கப்படுகிறான். எகிப்திலே விற்கப்படுகிற பொழுது இடத்திலே வேலைக்கு போகிறான். அங்கே அவனுக்கு விரோதமாய் செயற்படுகிறார்கள். அவனை பாவத்திலே மாற்றிவிட நினைக்கிறார்கள். அதிலே இருந்து அவன் வழி தப்புகிறான். வழி தப்பினாலும் அவனை குற்றம் சாட்டி, அவனை நெருக்கி, அவனை ஒரு விபச்சாரக்காரன் என்று முத்திரையிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் அவனை சிறையிலே தள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். அவனுடைய வாழ்வு அங்கே ஒரு அந்நிய இடத்திலே அவன் நெருக்கப்படுகிறான். நெருக்கத்துக்கு மேல் நெருக்கம், துன்பத்துக்கு மேல் துன்பம், கவலைக்கு மேல் கவலை, சஞ்சலத்துக்கு மேல் சஞ்சலம், விசனத்துக்கு மேல் விசனம். அவன் தன்னுடைய மனதிலே எத்தனையோ எண்ணங்களை நினைத்திருக்க முடியும், எவ்வளவோ கண்ணீர் விட்டிருக்க முடியும், எவ்வளவோ கவலைப்பட்டிருக்க முடியும். அவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்த வேலையை நினைத்து நினைத்து புலம்பி கூட இருந்திருக்க முடியும். ஆனால் சகோதரர் ஒரு பக்கம், அந்த சகோதரருடைய தொல்லை முடிந்து விட்டது. ஆனால் இங்கே இன்னொரு தேசத்திலே அதிகாரிகளுடைய தொல்லை. இப்படியாக வேதனைக்கு மேல் துன்பத்துக்கு துன்பம், கவலைக்கு மேல் கவலை, கண்ணீருக்கு மேல் கண்ணீர் அனுபவிக்கின்றார். ஆனால் சிறையிலே இருக்கிற பொழுது அவன் ஒரு கட்டத்திலே ஒரு சொற்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதன் நிமித்தமாக என்ன நடைபெற்றது என்றால், பார்வோன் அவனை எடுத்து தன்னுடைய தேசத்துக்கு அதிகாரியாக, அவனை பிரதம மந்திரியாக, பிரைம் மினிஸ்டராக உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். எங்கேயோ இருந்து வருகிறான். எத்தனையோ பிறப்பு கணிப்புகள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ வேதனைகள், இவ்வளவு பாதைகள் கடந்து வந்து 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 கடைசியாக ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரி என்கிற நிலைக்கு தேசத்திலே உயர்த்தப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே இப்படி ஒரு உயர்வை சந்தித்து தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு நிலையிலே அவன் இருக்கிற பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக வருகிறார்கள். அவனுடைய சகோதரர்கள் வந்த பொழுது அவனுக்கு தெரிந்து விட்டது. சகோதரர்கள் முதல் சந்திப்பிலே அவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை, தன்னை காட்டிக் கொள்ளவில்லை, தான் யார் என்று சொல்லவில்லை. சகோதரர்கள் திரும்ப வீட்டை போய்விட்டார்கள், சாப்பாடு எல்லாம் கொண்டு போய். ஆனால் திரும்ப வந்த பொழுது இவனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்கிறான்? 45வது அதிகாரத்திலே தான் யார் என்பதை சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறான். தான் யோசேப்பு என்பதை சொல்லுகிறான். 3வது 4வது வசனத்திலே பார்க்கிற பொழுது நான் தான் யோசேப்பு என்று சொன்ன பொழுது அவனுடைய சகோதரர்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் பயந்து இருப்பாங்க, நடுங்கி இருப்பாங்க. அவங்க தாங்க செய்ததெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கு. நான் இப்படி பேசினேன், நான் இப்படி சொன்னேன், நான் இப்படி அடித்தேன், இப்படி எல்லாம் செய்தேன் என்று ஒவ்வொரு சகோதரரும் புலம்பி இருப்பார்கள், சஞ்சலப்பட்டிருப்பார்கள், விசனப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய நிலையை சற்று கற்பனை செய்து பார்ப்போமாக இருந்தால் மிகவும் பாரதூரமாக இருந்திருக்கும். அவன் நான் தான் யோசேப்பு என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய நிலை என்ன? ஆனால் அபிதமாக அவர்கள் நடுங்கிக் கொண்டு சஞ்சலப்பட்டு விசனப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் அவனுடைய தம்பியாகிய யோசேப்பு அழகான வார்த்தையை இந்த 5வது வசனத்தை சொல்லலாம். இந்த யோசேப்பு எவ்வளவோ விசனங்கள், எவ்வளவோ சஞ்சலங்கள் கடந்து வந்திருக்கிறான். ஆனா அவனுடைய சகோதரர்கள் அந்த நிமிஷத்திலே கொஞ்சம் விசனம், கொஞ்சம் சஞ்சலம் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது உடனடியாக யோசேப்பு சொன்னான், சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்படவும் வேண்டாம், ஜீவ ரட்சணத்தை செய்யும்படிக்கு தேவன் தான் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி அந்த கடினமான சூழ்நிலையிலும் இந்த பாதகமான நிலைக்கு நான் முகம் கொடுத்தும் இப்ப நான் வந்திருக்கிற அந்த நிலைமைக்கு சகோதரர்களே நீங்கள் காரணம் என்று சகோதரர்களை பார்த்து அவன் எரிச்சல் படவில்லை, கோபப்படவில்லை, அவர்களை திட்டவில்லை, ஏசவில்லை. அவன் சொன்னான், நீங்கள் அல்ல, தேவனே காரணம் என்று. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே நாம் கடந்து செல்லுகிற அத்தனை பாதைகளையும் கர்த்தரை அறியாமல் எதுவுமே எங்களுடைய வாழ்விலே நிகழப் போவது இல்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்விலே இந்த யோசேப்பை போல ஒருபோதும் நாம் நெருக்கடியை சந்தித்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை அதே அளவு வேதனைகள் நெருக்கங்களை சந்தித்திருந்தாலும், அல்லாவிட்டால் அதை விட குறைவான நெருக்கடிகள் பாதைகளுக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே நாம் கடந்து போய்கொண்டு இருந்தாலும், எங்களுடைய வாயிலே இருந்து இப்படிப்பட்ட அழகான வார்த்தைகள், இந்த 5வது வசனத்தை எங்களுடைய வாயால் எங்களால் தைரியமாய் சொல்ல முடியுமோ? மனிதர்களாய் எங்களுடைய வாழ்விலே நாம் கடந்து செல்கிற பாதைகளிலே அவமானங்கள், நெருக்கடிகள், கண்ணீர், வேதனைகள் மத்தியிலே நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுவோம். அவர்கள் தான் காரணம், இவர்கள் தான் காரணம், நாங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்கு அது இது காரணம் என்று பல வேளைகளை நாம் சொல்லுவோம். ஆனால் யோசேப்பு அவனுடைய கண்ணீர், பாடுகள், வேதனை கூடாக போய் அவன் பிரதம மந்திரியாக இருக்கிற பொழுது, என் சகோதரர்கள் என்னை இவ்விதமாக விற்றது காரணம் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறார், தேவனே என்னை அனுப்பினார் என்று. ஏனென்றால் அவனுக்கு அழகாக தெரியும் ஒரு வார்த்தை, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, இந்த அழகான வார்த்தையை இந்த மனிதனாகிய யோசேப்பு, இந்த வாலிபனாகிய யோசேப்பு அறிந்து வைத்திருந்தார். Romans chapter 8 verse 28, a beautiful verse which I love most. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. யோசேப்பு ஆண்டவரை அதிகமாய் நேசித்த ஒரு மனுஷன். யோசேப்புக்கு தெரியும் கர்த்தருடைய தெரிவும் கர்த்தருடைய அழைப்பும் தன் மீது இருக்கிறது என்பதை. Joseph loved God and Joseph knew that he was called by God according to God's purpose. இதை யோசேப்பு நன்றாக அறிந்தபடியினால அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை இதுதான், தேவனே என்னை எனக்கு முன்பாக அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஜீவனுள்ள தேவனை மீது அன்பு கூறுபவர்களாக இருந்தால், அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், அவருடைய திட்டத்தின்படியும் நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்தவர்களாக இருந்தால், எங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒன்று என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்விலே ஜீவனுள்ள தேவனை அறியாமல் எதுவுமே நடக்காது. கடினமான சூழ்நிலை கூட போய் கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரின் பாதைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்களா? வியாதி என்கிற நெருக்கடி கூட போய் கொண்டிருக்கிறீர்களா? யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். தேவனே உங்களை இந்த பாதை கூட நடத்தி கொண்டு போகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சலங்கள் வேண்டாம், விசனங்கள் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லி தலையிலிருந்து ஒரு மயிர்தனம் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது என்று. அவருடைய பிள்ளைகளாக இருப்பமாக இருந்தால் இது எங்களுக்கு நிச்சயம். ஆனா பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, ஆண்டவரை பிரியப்படுத்தாம வாழ்ந்து கொண்டு, நாங்கள் அதன் நிமித்தமாக வேதனையும், அதன் நிமித்தமாக கண்ணீரும், அதன் நிமித்தமாக வியாதியும் அனுபவித்துக் கொண்டிருந்து, ஓ கர்த்தர் தான் அனுமதித்தார் என்று நாம் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எப்ப வருவார் என்று தெரியாமல் வரப்போகிறார். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, உலகம் எதிர்நோக்கிற காரியங்களையும் பார்க்கிற பொழுது அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக அத்தியாவசியமான நேரமாய் மாறிவிட்டது. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த பரிசுத்தத்தோடு அந்த ஜீவனுள்ள தேவனை முழுவதுமாய் நேசித்து அவரை பற்றி பிடித்து அவருடைய பாதத்தை பிடித்து நானும் நீங்களும் வாழ்வமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படியானது. ஆனால் அருமையானவர்களே, பல வேளைகளை கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான், ஆண்டவர் அன்பு கூறுவர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான். ஆனால் பல வேளைகளில் மனுஷீகத்தில் எங்களுக்கு நடக்கிற சில காரியங்களை சில வேளையில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. யோசேப்பை போல எங்களால் இந்த அழகான வார்த்தையை சொல்ல முடியாமல் போகிறது. காரணம் என்ன? மனுஷீகத்தில் இருக்கிறோம்.
ஆனால் அருமையானவர்களே, அதையெல்லாம் மேற்கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவரை நேசிக்கிற நானும் நீங்களும் தைரியமாய் சொல்ல வேண்டும், இது கர்த்தர் தான் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே யோசேப்பு சொல்லுங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நேசிங்க, அவரை பற்றி பிடிங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, உங்களுடைய வாழ்வை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்வில் நடப்பது எல்லாம் நன்மைக்கானது. எது நடந்தாலும் அது நன்மைதான். வியாதி வந்தாலும் அது நன்மைதான். கண்ணீரின் பாதை வந்தாலும் நன்மைதான். சந்தோஷம் இருந்தால் நன்மைதான். ஆசீர்வாதம் இருந்தால் நன்மைதான். எது நடந்தாலும் அது நன்மை. ஏனென்றால் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ரோமர் 8:28 சொல்லுகிறது. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. இந்த காலை வேளையிலே இந்த அழகான யோசேப்புடைய வார்த்தைகளை நாம் சொல்வதற்கு எங்களை திடப்படுத்திக் கொள்வோம். அவரை நேசிக்கிறவர்களாக, அவன் மீது உண்மையான அன்பு செலுத்துவர்களாக, எது நடந்தாலும் கர்த்தருடைய நன்மைக்கே என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். கர்த்தர் தாம் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடினவர்களாக இந்த காலை வேளையிலே நாம் இந்த கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். யோசேப்பு அவன் கடந்து சென்ற பாதை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை எங்களுக்கு போயிருக்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான், அவனை நேசிக்கிறவர்கள் தான். ஆனால் வாழ்க்கையிலே பாடுகள் சோதனைகள் வருகிற பொழுது சில வேளைகளில் வார்த்தைகள் தடுமாறுகிறது, வாழ்க்கைகள் தடுமாற ஆரம்பிக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு அந்த நிலையிலே சகோதரர்களை பார்த்த பொழுது அவன் கலங்கவில்லை, விசனம் அடைந்து சகோதரர்கள் மீது கோபப்பட்டு அவன் சகோதரர்களை பழி வாங்குவதற்கு முனையவில்லை. காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், அவன் அறிந்தபடினாலே நீங்க விசனப்பட வேண்டாம், நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். வாழ்நாள் பூராக விசனத்தையும் வாழ்நாள் பூராக சஞ்சலத்தையும் அனுபவித்த அந்த யோசேப்பே சொல்லுகிறான் சகோதரரை பார்த்து, நீங்க சஞ்சலம் வேண்டாம், நீங்க விசனப்பட வேண்டாம், தேவன் தான் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று சகோதரரை திடப்படுத்துகிறான், தேற்றுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மீது நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் தேவனே உங்களை அந்த பாதை கூட அனுமதிக்கிறார், அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அந்த கர்த்தர் காண்பித்த பாதையிலே தொடர்ந்து நாம் முன்னேறி சென்று அவருடைய வழியை நடப்போம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இவ்விதமாய் கூடுவதற்கு நீர் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எவ்வளவுதான் நெருக்கடிகளுக்குள்ளே போனாலும் கர்த்தர் தான் அதை அனுமதித்தார் என்று யோசேப்பு தைரியமாய் சொன்னது போல அவருடைய பிள்ளைகளாக, அவரால் அழைக்கப்பட்டவர்களாக, அவரை நேசிக்கிறவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த அழகான வார்த்தைகள் வெளியே வரத்தக்கதாக ஆண்டவரே அதை அறிக்கையிடுகிற அந்த மனநிலைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த தேசத்திலும் உலகத்திலும் இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. பேர் பேராக குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விலக்கிக் கொள்வீராக. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தொழில் வாய்ப்புகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி கேட்கிறோம். முழு உலகமாய் ஆண்டவரை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற இந்த COVID-19 என்கிற கொரோனா வைரஸுடைய சகல தாக்கங்களும் இருந்து சீக்கிரமாக இந்த முழு உலகத்தை நீர் விடுதலையாக்க நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஒரு வார்த்தை சொல்லும் என்ற பொழுது அன்றைக்கு நீர் ஒரு வார்த்தை சொன்னீர், எங்கேயோ இருந்த வேலைக்காரன் பிழைத்தான் கர்த்தாவே. ஆகவே இந்த சூழ்நிலைக்கும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே சொல்லுவீர் என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் தொடர்ந்தும் எங்களை உச்சமாய் தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை பங்கு கொண்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி எல்லா கனத்தையும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் நன்றியோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். வலுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்கள் நிறுத்த வல்லமையில் வரும்.
தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அரவணைப்பும் சிநேகிதமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். நன்றி. இந்த கால நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ சமாதானம் எப்பொழுதும் உங்களுடைய பங்காக மாறுவதாக. May the Lord God richly bless you, and may the grace of the Lord and the peace of God be with you all, and have a blessed week. Thank you, and God bless you all.